பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் उपवीतिनम ऊर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागत सार्तवाहमीडेशिकया शेखरिणं पतिं यतीनां सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்திப் பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பை எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே पुंडलीक सारी का भक्त नाही पंडरी सारी का क्षेत्र नाही विठोबा सारी का देव नाही तुकाराम सारी का सद्गुरु नाही पुंडलीகனுக்கு சமமான பக்தனும் இல்லை பண்டரீபுரத்திற்கு சமமான க்ஷேத்திரமும் இல்லை விட்டோபாவிற்கு சமமான தெய்வமும் இல்லை துகாராமிற்கு சமமான சத்குருவும் இல்லை புண்டலீகவரதா ஹரி விட்டலா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி பாண்டுரங்கன் பண்டரீநாதன் விட்டல் விட்டோபா ரகுமாயி பதி இப்படி பல திருநாமங்களில் அழைக்கப்படுகின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பண்டரீபுரம் உத்தமமான திவ்யமான ஒரு தேசம் பல ஊர்கள் போனோம் அப்படின்னா பலவிதமான பக்தாளை பார்க்கலாம் இப்போ ஸ்ரீரங்கம் எல்லாம் போனோம் அப்படின்னா நன்னா பிரபந்தம்லாம் சேவிக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாளை பார்க்கலாம் காசி எல்லாம் போனோம் அப்படின்னா நல்ல வேத வித்வான்களை தரிசனம் பண்ண முடியும் மாயாப்பூர் நவத்வீபம் அங்கே போனோம் அப்படின்னா ஆடிப்பாடுற நாமஜபம் பண்ணக்கூடிய பக்த ஜனங்களை பார்க்கலாம் பண்டரீபுரம் போனால் பாமர பக்த ஜன கோஷ்டியை பார்க்கலாம் அது பாண்டுரங்கனுக்கு ஏற்றம் பாமர ஜனங்கள் பண்டரீபுரத்துக்கு நிறைய பேர் வரவா 100% பாமர ஜனங்கள் ரொம்ப சாதாரண ஒரு நிலைமையில் வாழக்கூடியவா ஏதோ ஒரு லோயர் மிடில் கிளாஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாட்டி அதை விட கீழ் நிலைமையில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய பக்தர்கள்
கீழ்நிலைமை நான் சொல்கிறேன், அவர்களுடைய வாழும் நிலைமையை சொல்கிறேன். பணத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய இது கிடையாது. நல்ல பாமர ஜனங்கள், அதாவது விட்டலனை அனுபவிக்கும்படியானவர்கள். பெருசாக அவர்களுக்கு தத்துவம் வேதாந்தம் இதெல்லாம் தெரியாது, பெரிய புருஷ சுத்த மந்திரமெல்லாம் தெரியாது, அவளுக்கு பெருசாக அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் தெரியாது. ஆனால் பாண்டுரங்கன் கலியுக வரதன் அப்படின்றதில் அவளுக்கு சந்தேகமே கிடையாது. இங்கே இருக்கிறவா எத்தனையோ குடும்பங்கள் உண்டு பண்டரிபுரத்தில். அவளை பொறுத்த வரைக்கும் பண்டரிநாதன் தங்கள் குடும்பத்திலே ஒருவன். எங்கள் விட்டலன் அப்படின்வா. அவள் வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் முதல்ல யாருன்னா விட்டலன் தான். ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை. பெருசாக வாழ்க்கை லட்சியமெல்லாம் அவளுக்கு கிடையாது. பிறந்தாச்சு வாழ்ந்துட்டுருக்கோம், மரணம் அடைகிற வரைக்கும் வாழணும், அவ்வளோதானே வாழ்க்கை. மரணம் அடைகிற வரைக்கும் வாழ்ந்தானே வாழ்க்கை. இந்த மரணம் அடைகிற வரைக்கும் வாழ்க்கையில் பலவிதமான சம்பவங்கள் நடக்கும். நல்லது கெட்டது, பாபம் புண்ணியம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம், சுகம் துக்கம், பலம் பலகீனம், வியாதி ஆரோக்கியம். இது எது நடந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் விட்டலனுக்கு தெரியும். அவ்வளோதான். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் விட்டலனை பிடி. உடம்பு முடியலையா விட்டலனை பிடி, வீட்டில் கஷ்டமா விட்டலனை பிடி, அவமானம் வந்துடுத்தா விட்டலனை பிடி, பெரிய சந்தோஷம் வந்துடுத்தா விட்டலனை பிடி. இந்த விட்டலனை பிடி தலைப்பு இந்த மகாராஷ்டிர ஜனங்களை வச்சுட்டு தான் சொன்னோம். தலைப்பே அப்படி தான். வாழ்க்கையெல்லாம் விட்டலனை பிடிக்கிறது தான். அதில் பாக்கியசாலிகள். நம்மெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லாட்டி எப்பயாவது தான் பண்டரிபுரம் போவோம், பாண்டுரங்கனை பிடிப்போம். இந்த பண்டரிபுரத்திலேயே வாழக்கூடிய ஜனங்களுக்கு என்ன பாக்கியம்னா டெய்லி போய் தெய்வத்தை தொட்டுட்டு வந்துடுவா. இப்போ டெய்லி வைகுண்டபதியை பார்க்குறோம், ஒரு பலம் கிடைக்கிறது. டெய்லி சங்கர ராமேஸ்வரர் பாகம்பிரியாவை பார்க்குறோம், பலம் கிடைக்கிறது. திருப்பதியில் இருக்கிற ரொம்ப கஷ்டம். டெய்லி தான் உள்ளே போய் பெருமாளை சேவிக்கவே முடியாது. அங்கேயே வேலை பண்ணப்பட்டவாளுடைய குழந்தைகள் அவளுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக போயிட்டு வர முடியும். திருப்பதியிலே வாழ்கிற எல்லாருக்கும் போய் பார்க்க முடியாது. ஸ்ரீரங்கம் நிறைய பேர் ரங்கநாதனை போய் பார்க்க மாட்டா, தாயாரை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் ரங்கநாயகியை பார்க்கறது சுலபம் அப்படின்னு. ஆழ்வார் தமிழெல்லாம் நித்தியம் ஆதிநாதர் சுவாமி நம்மாழ்வாரெல்லாம் தரிசனம் பண்ணுவோம். திருக்குறுங்குடி நம்பி, வைத்தமாநிதி, இப்படி பத்மநாபர் கூட இருக்கா. பத்மநாபர் போய் டெய்லி சேவிச்சுட்டு வந்துடுவா. இப்படி டெய்லி பார்த்துட்டு வந்தாலே ஒரு சந்தோஷம்னா, அவள் டெய்லி போய் பாண்டுரங்கனை பிடிக்கிறா, தெய்வத்தை தொடரா. டெய்லி போய் பகவானை தொடறது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். டெய்லி நம்ம உடம்புனால பல விஷயங்களை தொடரும். தலகாணி, போர்வை, வஸ்திரங்கள், சாப்பாடு, டம்ளர், குழந்தை, கணவன், மனைவி, பந்துக்கள், கொசு, இதெல்லாம் டெய்லி தொட்டுன்னு இருக்கும். இது தொடாமல் வாழ்க்கை ஓடலை. நமக்கு வேர்வை துடைக்கிறோம். அப்போ இதை தாண்டி ஒன்று அவளுக்கு என்னடா பாக்கியம்னா டெய்லி விட்டலனை போய் பிடிச்சிட்டு வராளாம். அதானே சுகம். ஒரு ஜென்மா பண்டரிபுரத்தில் பிறக்கணும், டெய்லி ஒரு தடவை பாண்டவனை போய் பிடிச்சிட்டு வரணும். அடா பாண்டு எப்படி இருக்காய் அப்படின்னு பிடிச்சிட்டு வரணும். ஹாய் விட்டல், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டுட்டு வரணும். அது சுகம். விட்டலனுடைய பலம் அது. காம்பீரியமானவன், அதே சமயத்தில் எளிமையானவன். ஜாதியெல்லாம் பார்க்காத ஒரு தெய்வம். அழகாக அவள் பாட்டுக்கு வருவா. அவள் குளிச்சாளா இல்லையான்னு கூட தெரியாது. ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒரு க்ளீனாலாம் நீட்டாலாம் இருக்காது. ஆனால் மனசு பாருங்கோ அப்படி இருக்கும். வர்ணிக்க முடியாத ஒரு மனசு அவளுக்கு. அதனால் பண்டரிபுரத்தில் எப்பொழுதுமே அங்கே போனோம்னாலே நமக்கு ஒரு பக்தி பரவசம் வந்துடும். திருப்பதி போனால் எப்படி நாமஜபம் ஒரு பரவசம் வருது இல்லையா, அந்த மாதிரி பண்டரிபுரம் போகணும் அப்படின்னா ஒரு பரவசம் வந்துடும். ஐயா நான் சுவாமியை தொட போகிறேன், நான் பாண்டுரங்கனை பிடித்தேன், அவன் திருவடியை தொட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம். பகவான் கிருஷ்ணனா லீலை பண்ணும்பொழுது நம்மளாம் போய் தொட முடியலை. ராமனா வந்த பொழுது குஹன் மாதிரி பகவானுடைய திருவடியை அலம்ப முடியலை. மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி வாமனனுக்கு தலையை கொடுக்க முடியலை.
ஆனால் பாண்டரங்கன் திருவடியை பிடிச்சா இது எல்லாம் சேர்ந்து கிடச்சிடும். அப்படி சர்வ அவதாரங்களுடைய சாட்சியா ஒரு அமிர்தமாக கலியுகத்தில் கிடைச்ச ஒருவன் தான் பாண்டுரங்கன், பண்டரிநாதன். அவனை பற்றி பேசினாலே புண்ணியம், அவனை பற்றி கேட்டாலே விசேஷம். அதனால தான் இன்றைக்கி எல்லார் கையிலையும் பாண்டரங்கன் வந்தான். பார்த்தீங்களா? எத்தனையோ பேர் பண்டரிபுரம் போயிருக்க மாட்டேன். பாருங்க, பண்டரிபுரத்துலேருந்து பாண்டரங்கன் குழந்தைகளா என்னை பிடிக்கணும்னு ஆசைப்படுறெல்லாம் தான் வந்து பிடிக்கிறான் பாருங்க. அது நான் திரும்பி திரும்பி அதான் சொல்லணும். முரளிதர சுவாமிஜியோட வீடு தேடி வருவான் விட்டலன், நல்ல அழகான வார்த்தை. நான் அசந்து போயிருக்கேன். தேடி வந்துவிட்டான். பார்த்தேளா? உங்களை தேடி பஸ் டிக்கெட் புக் பண்ணல, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணல, பெரிய சிரமப்படல, லீவு போடல, வீட்டுக்காரோட சண்டை போடல, நைஷன் போகக்கூடாதான்னு கேள்வி கேட்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் விட்டலன் தேடிண்டு வந்தான் இல்லையா? அதுதான் அவனுடைய கருணையின் எல்லை. இப்போ இது போதுமே. நம்ம வந்து விட்டலனை பிடிக்கிறது எப்படி, விட்டலன் வந்து நம்மளை பிடிக்கிறது எப்படி? விட்டலனை பிடி அப்படின்னு நம்ம கேட்க கேட்க நீங்கள் பிடிங்கோ பிடிங்கோ நான் சொல்ல வீட்டில் நான் வந்து பிடிக்கிறேன் முந்திரி கொட்டைன்வா. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி வராதுன்னு. விட்டலன் முந்திரி கொட்டை தான். ஓடி ஓடி வந்துடுவான். விட்டலனுடைய பக்தர்கள் எல்லாருமே ரத்னங்கள். ஒவ்வொரு பகவானுக்கும் பலவிதமான பக்தர்கள் உண்டு. விட்டலனுடைய பக்தர்கள் பல ரீதியாக இருக்கா. அதாவது நாமெல்லாம் கூட பக்தி பண்ண முடியும், நமக்கும் தெய்வம் கிடைக்கும்னு நிரூபணம் பண்ணக்கூடிய பக்த சரித்திரம் விட்டலனுடைய பக்த சரித்திரம். மற்ற பக்த சரித்திரம்லாம் கேட்டால் கூட இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடும். நமக்கு அந்த அருகதை உண்டா, அதிகாரம் உண்டா அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்துடும். ஆனால் பாண்டரங்க பக்தன் கேட்டுட்டோம் அப்படின்னா நம்பிக்கை வந்துடும். கான்ஹோ பாத்ரா சரித்திரம் சொன்னேன். வேசியுடைய பெண் இன்றைக்கும் பண்டரிபுரத்தில் மரமாக நின்றுண்டு பக்தி பண்ணிட்டு இருக்கா. தாமாஜி பந்த் சாதாரண வேலை பண்ணிட்டு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் தான். அவருக்கு விட்டலன் நான் அவனுடைய சேவகன்னு சொல்லி வந்து நின்னான் அப்படின்னு சொன்னேன். இந்த விட்டலன் பலவிதமான லீலைகள் பண்ணுறான். அந்த பண்டரிபுரத்தில் தாமாஜி அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். நேற்று சொன்ன தாமாஜி பந்த் வேறு. அவர் மங்களபேடு கிராமம்னு பண்டரிபுரத்துலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வாழ்ந்த பக்தர். இன்றைக்கி சொல்லக்கூடிய வேற ஒருத்தர் தாமாஜி பண்டிதர்னு சொல்லுவார். தாமாஜி அவருடைய மனைவி குணாயின்னு பேர். ரொம்ப அற்புதமான தம்பதிகள். இப்படி வாழ்ந்துன்னு இருக்கா. டெய்லி ரொட்டீன் வீடு வாசல் பெருக்கிறது, சமைக்கிறது, 10 பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது. இந்த விஷயங்களில் ஒரு நாள் கூட குணாயி சலிச்சுக்கல. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய ஸ்திரீகளை நான் பார்க்குறேன். இந்த வீட்டு வேலை அப்படின்னா முகம் ஒரு 7.5 போகிறது. அது என்ன கஷ்டம்னு எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அது வீட்டு வேலை செய்கிறது ஒரு சுகம். சில பேர் பாவம் வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் செய்வாள். இவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வீட்டு வேலை செய்யறதுன்றது ஒரு பாக்கியம். ஏன் அப்படின்னா அழகாக சமைக்கிறோம், வீட்டில் இருக்கவள் வயிறெல்லாம் திருப்தி ஆகிறது. அந்த திருப்தி ஆகிறா இல்லையா? அப்போ அவளுக்குள்ள இருக்க பகவான் திருப்தி ஆகிறான். பகவான் கீதையில் சொல்கிறான், அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராண அபான சமாயுக்தः பச்சாம் யன்னம் சதுர்விதம். நான் தான் வைஸ்வானரன்னு சொல்லும்படியான பசியாக இருக்கேன். பசிக்கு பேர் வைஸ்வானரன்னு பேர். அக்னி, அது ஒரு அக்னி. நான் தான் ஜனங்கள் சாப்பிடக்கூடிய அன்னமாக இருக்கிறேன். நான் தான் அதை ஜீரணிக்கிறேன். பசியும் நானே, பசிக்கு உணவும் நானே, அதன் ஜீரணிக்கும் தன்மையும் நானே. அதனால் வீட்டு வேலைகளில் ஒரு ருச்சி இருக்கணும். திரௌபதி பெரிய ராஜாத்தி. ஆனால் ஒரு தடவை கூட வீட்டு வேலை செய்யறதுல அவள் சலிச்சின்றது இல்லை. சாவித்ரி சத்யவானுடைய மனைவி பெரிய ராஜாத்தி, வீட்டு வேலை செய்யறதுல சலிச்சின்றது இல்லை. தேவஹூதி நிஜமாவே ராஜாத்தி, அழகி.
ஆனால் கைங்கரியம் பண்ணுறதில்ல, கணவனுக்கு சுசுரூஷை பண்ணுறதில்ல ஒரு நாள் கூட தப்பு பண்ணலை. திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி அம்மா, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவி, நிறைய பேர் நான் சொல்லிட்டு போக முடியும், சமீப காலம் வரைக்கும் சொல்ல முடியும். அப்போ அந்த ஸ்ரத்த வேணும். இந்த தாமாஜி பண்டிதர் அவரும் ஸ்ரத்தையோட கணவன் மனைவி அழகாக குடும்பம் நடத்தின்னு இருக்கா. டெய்லி சந்திரபாகால தீர்த்தம் ஆடுறது, பாண்டரங்க பஜனை பண்ணுறது, பன்றிநாதனை போய் பார்க்கறது, விட்டலனை பிடிக்கிறது, வீட்டுக்கு வர்றது, தன்னுடைய கர்மாக்களை பண்ணுறது. காத்தால எழுந்தோடனே போய் குளிச்சுட்டு போய் விட்டலனை பிடிச்சிடுவார், பிடிச்சி ஹிருதயத்தில் வச்சுருவார். அப்படியே தன்னுடைய கடமைகளை பண்ணுவார். இவ்வளோதான் வாழ்க்கை. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் வாழ்க்கையை பற்றி. பகவானை பிடிச்சி ஹிருதயத்தில் வச்சுட்டு அப்படியே அவங்க வேலையை பண்ணால் போதும். இந்த மாதிரி அழகாக பண்ணிட்டு இருக்கா. வயசாகிடுது. ஒவ்வொரு தடவையும் இந்த குணாயி சொல்லிகிட்டே இருப்பா. நீங்கள் பாண்டரங்கன்கிட்ட போய் நமக்கு ஒரு குழந்தைய கேட்கப்படாதா? அவர் கோபம் வந்துடுத்து. உனக்கு அறிவு இருக்கா? வயசாகிடுது, முட்டாள் மாதிரி கேட்குறியே, இந்த வயசில் குழந்தையெல்லாம் பிறக்குமா? பைத்திய மாதிரி வளராதே அப்படின்னு விட்டார். உனக்கு அறிவே இல்லையான்னு விட்டார். அவன் சொன்னா, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிற? பகவானால் முடியாத காரியம்னு ஒன்று உண்டா? வயசான காலத்தை தானே யசோதை நந்தகோபருக்கு கண்ணன் பிறந்தா. அவன் நினச்சா இது வேணால் நடக்கும். பிரம்மதேவர் குழந்தைகள் கண்ணுக்குட்டிகள்லாம் கொண்டு ஒழிச்சு வச்சு விட்டார். இப்போ தானே அத்தனை குழந்தைகள் அத்தனை கண்ணுக்குட்டிகளாக ஆவிர்பவிச்சான் இல்லையா? திரௌபதி கொடுத்த ஒரே ஒரு துளி ஒரு பருக்கையும் துளி கீரையும் சாப்பிட்டு அனுகிரகம் பண்ணலையா? காட்டு தீயை குடிக்கலையா? அவனால் முடியாததுன்னு ஏதானோ உண்டா? அக்கடி தக்கடனா சாமர்த்தியம் சொல்லுவா. எதெல்லாம் நம்மாலே முடியாதோ அதையெல்லாம் செய்து காட்டக்கூடிய பலம் பகவானுக்கு உண்டு. உடனே கோபம் வந்துடுத்து. சரி போ, கேட்டு தொலைகிறேன் அப்படின்னு நேர போனார். அழகாக போய் சந்திரபாகாவில் குளித்தார், பாண்டரங்கனை சேவிச்சார், விட்டலனை பிடிச்சார். ரொம்ப நொய் நொய் நொயின்னு ரோதனை பண்ணுறாத, தாங்க முடியல அவர் ரோதனை. என்னமோ குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணுன்ற வயசாகிடுதுன்னு சொன்னால் புத்தியில் உரைக்க மாட்டேங்கிறது. நான் சொல்லிலாம் அவன் புத்தியில் ஏற்ற முடியாது. நீ தானே அந்தரியாமி, நீ அவளுக்கு புத்தியில் உரைக்கவை. சத்தியமாக மனுஷாக்கிட்ட பேசி புரிய வைக்கிறத விட தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அவன் புரிய வச்சுடுவான். நாங்கள்லாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருடையா சொல்லுவோம், அதை பண்ணு இதை பண்ணு, ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியாது. அப்பா பிரபு அந்தரியாமியாக இருக்க நீ தான் அவளுக்கு புரிய வைக்கணும், பொறுப்பு ஒப்படைச்சிடுவோம். இப்போ தானாக காரியம் நடக்கும். ஆனால் அந்தரியாமி தியானம் ரொம்ப விசேஷம், எல்லாருமே பண்ண முடியும். இப்போ யாராவது வீட்டில் சொல் பேச்சு கேட்காத பிள்ளை இருக்குது, இல்லாட்டி குடிகாரனான கணவன் இருக்கான், அடங்காப்பிடாரி மனைவி இருக்கா, எதுவாக இருந்தாலும் அவளுக்குள்ளே இருக்கிற பகவானிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டேன்னா மாற்றி கொடுத்துருவோம். ஸ்வயம் அனுபவத்திலே நான் சொல்கிறேன். பகவானே, என் பிள்ளைக்குள்ள அந்தரியாமியாக நீ இருக்காய், அவனுக்கு நீதான் புரிய வைக்கணும்னு பிரார்த்தனை. என் கணவருக்கு உள்ளே இருந்து நீதான் புரிய வைக்கணும்னு பிரார்த்தனை. பத்மாவதி அப்படி தான் பிரார்த்திச்சுப்பா, ஜெயதேவருடைய மனைவி. அப்படி தான் பிரார்த்திக்கணும். அந்தரியாமியால் முடியாத காரியம் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம், எல்லாருக்குள்ளேயும் பிரபு இருக்கார். அது மகா மோசமானவனாக கூட இருக்கட்டுமே, அவனுக்குள்ள பிரபு இருக்கார். யாராக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்தரியாமி சுவாமி உண்டு. அந்த அந்தரியாமியை தியானம் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமானது. சொல்லிட்டு வந்துட்டார். அப்புறம் ராத்திரி படுத்தல்லாச்சு. சொப்பனத்தில் பாண்டரங்கன் வந்துட்டான். ஏ தாமாஜி, உன் மனைவி கேட்டது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லையே. வம்ச விருத்திக்கு ஒரு குழந்தை கேட்கறது குத்தம் கிடையாது. அவள் கேட்டது நியாயந்தானே, கவலையே படாத. ஆச்சரியமா உனக்கு நான் அத்யத்புதமாக ஒரு குழந்தையை கொடுக்குறேன். இந்த குழந்தையை நிச்சயமாக நான் கொடுப்பேன். நாளைக்கு விடியற் காலம்பரை சந்திரபாகாவில் குளிச்சுட்டு நாமஜபம் பண்ணின்று உன்னை தேடி ஒரு குழந்தை வரும் அப்படின்னுட்டார். முடிச்சு பார்த்தார் விடியற் காலம்பரை. எப்பொழுதுமே ஒரு நல்ல சொப்பனம் கண்டோம்னா திரும்பி தூங்கப்படாது. அது அர்த்தராத்திரி 1 மணியாக இருந்தால் கூட சாஸ்திரம் அப்படி தான் சொல்கிறது. எழுந்து உட்காந்து நாமஜபம் பண்ணணும். ஒருவேளை துஸ்வப்பனம் கண்டுட்டோம் அப்படின்னா
கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணிட்டு திரும்பி தூங்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் நிறைய டிவி பார்த்தா எப்போ பார்த்தாலும் துஸ்வப்பனம் தான் வரும் வச்சுக்கோங்க. அதனால் எது உள்ளே இறங்கியிருக்கோ அதானே வெளில வரும், சட்டியில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும். அதனால் குருஜி தூங்க சொல்லிட்டார். நைட்டெல்லாம் ஏதாவது கொலைப்படம்லாம் பார்த்துட்டு, மாமியார் மருமகள் சண்டை டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு எப்போ பார்த்தாலும் துஸ்வப்பனம் வருதுன்னு காத்தால் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் அது குடும்பத்துக்கு நல்லதில்லை. பெரியவா சொல்கிறா, சொல்லி வைக்கிறோம். அழகாக அவர் எழுந்தார், நாமஜபம் பண்ணிட்டு சந்திரபாகாவுக்கு போனார். நம்ப முடியல அவரால், மனைவி கிட்ட சொல்லலை. சமயத்தில் கற்பனையில் சில சொப்பனங்கள்லாம் வரும். இந்த கபவாத பித்தத்தினுடைய ஏற்ற இறக்கத்தில் புத்தியில் இஷ்டத்துக்கு ஒரு சொப்பனம் வரும். இந்த இருமல் மருந்தெல்லாம் குடித்தா எங்கேயோ ஒரு மாதிரி கேராக இருக்கும். இருமல் மருந்து குடிச்சு தான் உட்காந்துட்டுருக்கேன். அப்போல்லாம் ஏதோ தான் தோணும். அதெல்லாம் சேர்த்தி கிடையாது. அதனால் மனைவி கிட்ட சொல்லலை, நேர சந்திரபாகா நதிக்கு வந்தார், நாமஜபம் பண்ணார். அதிசயமாக இருந்தது அவருக்கு. இப்படி ஒரு சொப்பனம் இது வரைக்கும் கண்டதில்லை. அது சாட்சாத் மன்மத்தனா பாண்டரங்கன் பேசுகிறான். பாண்டரங்கன் பேசுவான், ரொம்ப அழகாக பேசுவான். அந்த பாண்டரங்கன் பேசுகிற ஸ்டைலே தனி. பத்மநாபர் பேசுகிறது ஒரு ஸ்டைல், ரங்கநாதன் பேசுகிறது ஒரு ஸ்டைல், வைத்தமாநிதி பேசுகிறது ஒரு அழகு, திருப்பதி ஸ்ரீனிவாசன் ஒவ்வொரு பெருமாளும் பேசுகிறது ஒரு அழகு. குருவாயூரப்பன் குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். உடுப்பி கிருஷ்ணன் அப்படியே மழையில் அப்படியே உள்ள முருக வச்சுடுவான். பத்ரி நாராயணன் அப்படியே ஒரு ரிஷியுடைய ஒரு ஸ்டேட்டஸில் நின்றுட்டு பேசுவார். ஆனால் பத்ரி நாராயணன் ரிஷி, நாராயண ரிஷின்னு தான் பேர். இந்த உபதேச மொழியில் தான் பேசுவார். அப்படி ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு அழகு உண்டு. வைகுண்டபதியும் அழகாக பேசுவார். அழகாக பாண்டரங்கன் சொல்லியிருக்கான், பேசிட்டான். அப்படியே பார்த்துட்டு இருக்கார், நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார். பெருசாக ஒன்று மிதந்துட்டு வருது, ஒரு பெரிய சிப்பி மாதிரி ஒன்று. என்னடா அது, நதியில் போய் அவ்வளோ பெரிய சிப்பிலாம் மிதந்து வராதே அப்படின்னு பார்க்குறார். ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு யாரோ சொல்கிற மாதிரியே இருந்தது அவருக்கு. அது பகவான் பேசுவான், உள்ளேந்து தூண்டுவான் சுவாமி. அழகாக வந்தார், அந்த சிப்பியை எடுத்துட்டார், திறந்து பார்த்தார். அழகான ஒரு கை குழந்தை. இவருக்கு நம்ப முடியலை, தான் காண்றது சொப்பனமா சத்தியமா? சிப்பிக்குள்ளெல்லாம் குழந்தை இருக்குமான்னா சுவாமி நினச்சா அப்படி வேணா வரும். இப்போ இவாள்லாம் இந்த கரு முட்டைகள்லாம் எடுத்து டெஸ்ட் டியூப் பேபின்லாம் பண்ணுறாள். விஞ்ஞானத்தில் பண்ண முடியும்னா சுவாமியால் நிச்சயமாக முடியும். அந்த மாதிரி அழகான ஒரு கை குழந்தை. அப்போ தான் புதுசாக பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைய எடுத்துட்டா பிரசன்னமாக இருக்குது. எப்படி பெரியாழ்வாருக்கு ஒரு ஆண்டாள் கிடச்சாலோ அதுபோல இவருக்கு ஒரு குழந்தை. எடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடினார் மனைவியிடத்தில். இப்படி கிடைச்சாதான் அது பகவத் பிரசாதம், அர்த்தம் இல்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய குழந்தைகளும் பகவத் பிரசாதம் தான். பிராரப்தத்தை தாண்டி ஒரு பிரசாதம் இருக்குது. அதில் பிராரப்தமாகவும் இருக்கா, பிரசாதமாகவும் இருக்கா. நம்ம சொல் பேச்சு கேட்கும்போதெல்லாம் பிரசாதம், நம்மளை போட்டு படுத்தும் பொழுது பிராரப்தம். முக்கால்வாசி பேருக்கு பிராரப்தமாக தான் இருக்குது. பிரசாதம் எப்போ எடுத்துக்கலாம்னா, நம்மளையும் ஒரு தாய் தகப்பன்னு ஒரு நிலையில் வைக்கிறான் இல்லையா, அப்போ பிரசாதம். நமக்கும் இந்த குழந்தையை காப்பாற்றுற ஒரு பொறுப்பை கொடுக்குறான் இல்லையா, அப்போ பிரசாதம். அதை நம்ம ஒழுங்காக வளர்க்கும் பொழுது பிரசாதமாக இருக்கும். இஷ்டத்துக்கு வளர்த்தா பிராரப்தமாகும். திருதராஷ்டிரன் குந்தி தேவி பிரசாதமாக வளர்த்தா, சத்தியமாக கூடவே நின்னான் கிருஷ்ணன். திருதராஷ்டிரன் பாசத்தில் வளர்த்தான், பிராரப்தமாகவே முடிஞ்சது அவனுக்கு. வளர்க்கிற முறையும் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்யகசிபுக்கு பிரசாதம், பிரகலாதன் கிடைச்சது பெரிய பிரசாதம். அதனால தான் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு நவவித பக்தியை சொன்னான். இடத்துல ஓடினார் மனைவியின் இடத்துல. ஏ குணாயி, சத்தியம், நீ சொன்னது சத்தியம். உன் பிரார்த்தனைக்கு பாண்டரங்கன் செவி சாச்சுட்டான், தோபார் குழந்தை அப்படின்னு கொடுத்தார். உடனே அடுத்த கவலை வந்துடுத்து. இவ்வளோ வயசானவள், இந்த குழந்தையை எப்படி வளர்க்க போகிறோம்? அது ஒரு கவலை வந்துடுவேன். மனுஷாளுக்கு கவலைக்கு கேட்கணுமா? ஒன்றை மாற்றி எதையானும் பிடிச்சிட்டு இருப்போம். கவலையை பிடிக்கலை அப்படின்னா நமக்கு வாழ்க்கை பிடிக்காமல் போயிடும். கவலையை விட்டலன்னு பிடிக்கிறோமோ இல்லையோ, கவலையை நன்னா பிடிச்சி வச்சுப்போம். என்னத்தை சொல்கிறது? கரண்ட்டே இல்லை, டிவியே வரல, மொபைல் ரேஞ்சே கிடைக்கல,
ஏதோ ஒரு கவலை. இதில் நம்ம சொல்கிற கவலைகளில் 199 தண்ட கவலை. கவலைப்படுறதுக்கு விவஸ்தையே இல்லாமல் கவலைப்பட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள். நிறைய பேர் ரமண மகரிஷியிட போய் கவலையெல்லாம் சொல்லுவார். இப்படி பார்த்துட்டு இருப்பார். அவன் நினைப்பா, இவருக்கு புரிஞ்சுதா இல்லையா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கவலையை சொல்கிறோமே, சமாதானம் சொல்லுவாரா அப்படின்னு அப்படி பார்த்துட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்தில் அவள் மனசில் இருக்க பாரமெல்லாம் இறங்கிடும். அப்புறம் அவளுக்கே தோணிப்படும், தண்டத்துக்கு கவலைப்பட்டிருக்கோம் போல இருக்கு. அன்வான்டாக கவலைப்பட்டோன்னு அந்த புத்தியை கொடுத்துருவார் ரமண மகரிஷி. அந்த தீட்சை, நயன தீட்சைன்னு சொல்லுவார். நிறைய பண்ணது கலியுகத்தில் ரமண மகரிஷி. நயன தீட்சை, பார்வையாலேயே, பேசுறதெல்லாம் கிடையாது, ரொம்ப துர்லபமாக தான் பேசியிருக்கார் ரமண மகரிஷி. இவருக்கு அடுத்த கவலை வந்துடுத்து, இந்த குழந்தை எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு. இந்த குழந்தைய வாங்கின்ற உடனே குணாயியுடைய மார்பிலேருந்து பால் சுரக்கிறது. வயசானவள், பெத்துக்கலை, ஆனால் பால் சுரக்காது. யசோதைக்கு பால் சுரந்தது இல்லையா, அந்த வாத்சல்யம். இந்த குழந்தை பிறந்தாலும் வாத்சல்யத்தை தானே பால் சுரக்கிறது. இந்த வாத்சல்யத்தில் பால் சுரந்து எடுத்து இவர் அழ ஆரம்பிச்சுட்டார். தாமாஜி, ஹே பிரபு, உன் கருணைக்கு எல்லையே கிடையாதாப்பா, என்னெல்லாம் லீலை பண்ணுறாய். உலகத்தில் சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத விஷயங்கள். ஆனால் தெய்வ சங்கல்பம் இருந்தால் உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் சம்பவிக்கும். அதுக்கு தானே பக்தி. பக்தின்றது உலகத்தை கடந்த ஒரு விஷயம். உலகம்லாம் ஒன்றுமே இல்லை பக்தி முன்னாடி பார்த்தோம்னா. பக்தி ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசு அப்படின்னா பகவானையே வசீகரிக்கக்கூடியது பக்தி. அப்போ இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது. அதனால் ஒரு மார்பில் பால் சுரந்தெடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறோம். அந்த குழந்தையும் நன்னா குடிக்கிறது. அப்போ வைகுண்டத்திற்கவெல்லாம் பேசுகிறா. அதே சமயத்தில் பாகீரதி நதியில் ஒரு குழந்தை பிறந்தது. இதே மாதிரி சிப்பியில் மேய்ந்தது இன்னொருத்தர் கையில் கிடச்சது. அது கபீர்தாசர். இது நாமதேவர். ஜெய் போலோ நாம்தேவ் மகாராஜ் கி. இந்த வைகுண்டத்திற்கவெல்லாம் பேசிட்டு இருக்கா. இப்போ கேட்குற எல்லாரும், பிரபு நீங்கள் பாட்டுக்கு சுகபிரம்மத்தையும் உத்தவரையும் கீழே அனுப்பிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறோம் லோகத்தில் போய் அப்படின்னா. இப்போ பகவான் சொன்னான், ஒருத்தன் போய் விட்டல் நாமத்தை பிரச்சாரம் பண்ண போகிறான், ஒருத்தன் போய் ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ண போகிறான். யார் விட்டல் நாமம்னா, தாமாஜி கிட்ட யார் கிடைச்சானோ அவன் விட்டல் 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 விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லுவான். யார் பாகீரதி நதி தீரத்தில் அவதாரம் பண்ணானோ, முகம்மதியனா அவதாரம் பண்ணானோ, அவன் ராம் 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 ராமநாமத்தை ஜிபிப்பான் அப்படின்னு விட்டார். உத்தவர் தான் நாமதேவரா வரார். ரொம்ப விசேஷமானவர் உத்தவர். கோபிகளிடத்திலே போய் பாடம் பிடிச்சவர் உத்தவர். கிருஷ்ணன் அனுப்புகிறான், போய் பார்த்துட்டு வா உத்தவா, என் பிருந்தாவனத்தை போய் பார்த்துட்டு வா, என் கோபிகைகளை போய் பார்த்துட்டு வா. நீ என்னமோ பக்தன் நினச்சிட்டு இருக்காயில்ல, நல்ல பக்தன் உத்தவர், சாதாரண பக்தன் இல்லை. கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தார்னா நேரங்காலம் போகிறது தெரியாமல் பூஜை பண்ணிட்டு இருப்பார். அப்போ பகவான் சொல்கிறான், உத்தவா நீ பக்தன் ஒரு அபிப்பிராயம் உனக்கு வந்துடுத்து இல்லையா, பக்தின்னா என்ன உனக்கு ஒன்றும் பூரணமாக தெரியல, கோபிகள் இடத்துல போய் படின்றார். போகிறார். விடிய 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 உட்காந்து அந்த கோபுரோடு பேசின்னு இருக்கார். அப்போ தான் விடிய காலம்பர கோபிகள்லாம் எழுந்து கிருஷ்ணநாம சங்கீர்த்தம் பண்ணுறாளாம். உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் அப்படின்றார் சுகபிரமர் சொல்கிறார். நன்னா உறக்க கத்துறாளாம், கிருஷ்ணா கோவிந்தா புண்டரீகாக்ஷா மாதவா மதுசூதனா ஹே ராதாரமணான். இவா கத்தின கத்தல், அந்த நாமச்சபடி கத்துறாளாம். அந்த எல்லா திசைகள்லையும் ராத்திரி ஒரு அமங்கலம் சம்பவிச்சிடும். எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் இல்லையா, ஒரே டல்லாக இருக்கும். இந்த விடிய காலம்பரை எழுந்து நாமஜபம் பண்ண உடனே இந்த அமங்கலங்கள்லாம் நீங்குமா. காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர்மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. இதை வச்சுதான் ஆண்டாள் சொன்னான், உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம். அரவிந்தலோச்சனா அவ்வளோ அழகாக ஒசத்தி உறக்க கத்தி பாடுறாளாம். எப்படி பாடுறா அப்படின்னா, கண்ணன் இருந்தான்னு பாடலையாம், கண்ணன் இருக்கிற மாதிரியே பாடுறாளாம். பிருந்தாவனத்தில் அப்போ கண்ணன் இருக்கான் அப்படின்னு அந்த பாவத்தில் பாடுறாளாம். அப்போ தான் யசோதை கிட்ட ஒருத்தர் ஓடி வரா, யசோதே உன் புள்ள பண்ணது சரியே கிடையாது, எங்காத்து வெண்ணெய் பானையை உடச்சி போட்டுவிட்டான், தூங்கின்னு இருக்கேன், எங்கள் ஆத்துக்கார் பக்கத்தில் உடச்சி போட்டுட்டான், அவர் பயந்தே போயிட்டார்.
உத்தவர் பார்க்குறார், சொல்கிற அவ பைத்தியமா, கேட்குற யசோத பைத்தியமா, பார்த்துட்டு இருக்க நான் பைத்தியமான்னு பார்க்குறார். நந்தகோபர் சிரிச்சார். சரிம்மா, நான் கண்ணன் கிட்ட சொல்கிறேன், நீ சமாதானமாக போ, நம்மாத்தே வேற ஒரு பானை வெண்ணெய் எடுத்துட்டு போ அப்படின்றார். உடனே அதுக்கும் கோச்சுக்கிறா. நான் என்ன பானைக்கு வெண்ணெய்க்கு வக்கு இல்லாமல் அங்கே வந்தேன், பிள்ளையை அதட்டி வைங்கோன்னு சொன்னால் அதுக்கு சரி தெரியல